ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். சர்வீஸ்க்கு எது பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்கோ அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா, ஐஜிஎஸ்டி ஆக்டோட செக்ஷன் 12 அண்டு செக்ஷன் 13. செக்ஷன் 12 தான் சிஏ இன்டர்மீடியட் லெவலில் இருக்குது. செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அதில் வந்து ரெசிபியன்ட் அண்ட் சப்ளையர் வந்து இந்தியாவில் இருக்கணும். அவுட் சைடு இந்தியாவாக இருந்தாங்கன்னா அது வந்து செக்ஷன் 13 வந்து கவர் ஆகும். அது வந்து சிஏ இன்டர்மீடியட் லெவலில் இல்லை. இதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வேர் லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் அண்ட் த லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் இஸ் இன் இந்தியா. செக்ஷன் 12. செக்ஷன் 12 வந்து நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்குது, கிளாஸும் இருக்குது. சப்செக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 14 இருக்குது. அது ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, the provisions of this section shall apply to determine the place of supply of services where the location of the supplier and the location of the recipient of services is in India. Location of the supplier and the location of the recipient ரெண்டுமே ஈஸ் இன் இந்தியாவாக இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். எதுக்குன்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற சப்செக்ஷன்ஸ்லாம் கீழே இது வந்து சும்மா சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரீஃபாக கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை ப்ரீஃபாக பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துட்டு போகலாம். இப்போ வந்து ஜென்ரல் ரூல் 12 அதாவது செக்ஷன் 12 சொன்னோன்னா அது வந்து சப்செக்ஷன் அர்த்தம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து சப்செக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரல் ரூல் என்ன, இப்போ வந்து ஸ்பெசிஃபைடு சர்வீஸ்க்கு எதுவும் இல்லைன்னா, ஸ்பெசிஃபைடு சர்வீசஸ்னால் சப்செக்ஷன் 3 to 14 இருக்கிறதெல்லாம் ஸ்பெசிஃபைடு சர்வீசஸ். அதில் எதுலேயும் கவர் ஆகலைன்னா அதுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோன்னா, இப்போ வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். யார் சர்வீஸ் வந்து அவைல் பண்ணுறாருல, நம்ம யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறோமோ, இப்போ வந்து சர்வீஸை ரிசீவ் பண்ணுறது வந்து ரெசிபியன்ட் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாருன்னா, லொக்கேஷன் ஆஃப் சச் பர்சன், லொக்கேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ரிசீவிங் த சர்வீசஸ், அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அவர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் இல்லைன்னா அதர் தேன் ரிஜிஸ்டர்ட் பர்சன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போன்னா, அவரோட லொக்கேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருக்கான்னு பார்ப்போம். நம்மளோட ஏதோ ஒரு ரெக்கார்ட்ஸில் வந்து அவரோட அட்ரஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ் தான், அந்த அட்ரஸில் இருக்கிற லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்படி எதுவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர், நான் தான் சப்ளை பண்ணுறேன்னா இப்போ என்னோடய லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதுதான் ஜென்ரல் ரூல் சொல்கிறது. ஜென்ரல் ரூல் எதுக்கு அப்ளிகபிள்னா, செக்ஷன் நம்பர் 12 சப்செக்ஷன் 3 to 14 இருக்கிற எதுவுமே கவர் ஆகாமல் இருந்துச்சுன்னா இது வந்து அப்ளிகபிள் சொல்லி இது வந்து நேச்சர் ஆஃப் த சப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் த சப்ளை ஆஃப் த சர்வீஸ் அதர் தன் த ஒன்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் த சப்செக்ஷன் 3 to 14 ஆஃப் செக்ஷன் 12. லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் வந்து எப்போனா ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தால், அதே அன்ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாருன்னா அவரோட அட்ரஸ் வந்து அவைலபிளாக இருக்கா உங்களோட ரெக்கார்ட்ஸ்லேன்னு பார்க்கணும். அப்படி அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ, அதில் என்ன லொக்கேஷன்ஸ் இருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்படி இல்லைன்னா இன் அதர் கேசஸ், அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகே, இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அல்லது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க மட்டும் இன்னும் கிளியராக புரியும். மிஸ்டர் ஆர்யா பட் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரிஜிஸ்டர்ட் இன் நியூ டெல்லியா. ஓகே, ரிஜிஸ்டர்டு. அதுக்கப்புறம் மேக்ஸ் ஏ சப்ளை ஆஃப் சர்வீசஸ் டு ஹிஸ் கிளைண்ட் சாம்பாக் பிரைவேட் லிமிடெட் ஆஃப் நொய்டா உத்தரப்பிரதேஷ். அவரும் ரிஜிஸ்டர்டு. அப்போ வந்து இங்கே ரெசிபியன்ட்டு தான் நம்ம பார்க்கணும். சப்ளையருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளையை பொறுத்த வரைக்கும் சப்ளையர் வந்து இதில் கண்டுபிடிக்காத பட்சத்தில் தான் அதை பார்ப்போம் சப்ளையரை. இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், இவர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனா ரெசிபியன்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அது அவர் ரிஜிஸ்டர்டு பர்சன்னா அந்த பர்சன் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரோ அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்போ வந்து ரிஜிஸ்டர்டு உத்தரப்பிரதேசா எதுவுமே பார்க்க தேவையில்லை. அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து நொய்டா. நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் ஹிராலால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் குருகிராம் ஹரியானா ரிஜிஸ்டர்ட் இன் ஹரியானா ப்ரொவைட்ஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ். அப்போ வந்து இவர் சப்ளையர்
யார் வந்து ரெசிபியன்ட்னா டு ஹிஸ் கிளைண்ட் மிஸ்டர் பனாலால் ஹூ இஸ் அன் ரெசிடென்ட் ஆஃப் நியூ டெல்லி பட் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. அவர் வந்து ரிசீவர் யாருன்னா மிஸ்டர் பனாலால். அவர் எங்கே இருக்கிறாருன்னா நியூ டெல்லியில். இப்போ வந்து இஃப் த அட்ரஸ் ஆஃப் த மிஸ்டர் பனாலால் இஸ் அவைலபிள் இன் த ரெக்கார்ட்ஸ், அவரோட அட்ரஸ் வந்து ரெக்கார்ட்ஸில் இருந்துச்சுன்னா அந்த நியூ டெல்லி தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. லொக்கேஷன் ஆஃப் மிஸ்டர் பனாலால் தட் இஸ் த நியூ டெல்லி வில் பி த பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்படி இல்லைன்னா இல்ஸ் என்னவா இருக்கும், லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர். இங்கே லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து ஃபஸ்ட்டு சப்ளையர் யார், ஹீராலால். அவரோட லொக்கேஷன்ஸ் வந்து குருகிராம் ஹரியானா. அது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கும். குருகிராம் வில் பி த பிளேஸ் ஆஃப் த சப்ளை அந்த ரெக்கார்ட்ஸில் இல்லாத பட்சத்தில். நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3 அது என்ன சொல்லுதுன்னா, சர்வீஸ் இன் ரிலேஷன்ஸ் டு த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் லாட்ஜிங் அக்காமடேஷன் இன் எ ஹோட்டல் போட் வெசல் எக்ஸெட்ரா. இது என்னென்னா ஃபஸ்ட்டு இது எது இதில் கவர் பண்ணுதுன்னா டைரக்ட்லி இன் ரிலேஷன்ஸ் டு த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பை வே ஆஃப் லாட்ஜிங் அக்காமடேஷன்ஸ் இன் எ ஹோட்டல், அதுக்கப்புறம் ஹவுஸ் போட் வெசல்ஸ் அக்காமடேஷன்ஸ் இன் எனி immovable property for organizing social, functional, business functions etc. Such services are classified in the following major categories. எது இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டைரெக்டாக என்னென்ன சர்வீஸ் வந்து immovable ப்ராப்பர்ட்டிக்கு இருப்போம். அது வந்து ஆர்கிடெக்ட்ஸ், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், சர்வேயர்ஸ், இன்ஜினியர் அண்ட் அதர் ரிலேட்டட் சர்வீசஸ், எஸ்டேட் ஏஜென்ட்ஸ். கிராண்ட் ஆஃப் ரைட்ஸ் டு யூஸ் த immovable ப்ராப்பர்ட்டினா, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு immovable ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு கொடுக்குறீங்க. தட் இஸ் த சப்ளை ஆஃப் த சர்வீசஸ். அதே சேல் பண்ணிட்டீங்கன்னா தான் சப்ளை ஆஃப் குட்ஸ். அதுக்கப்புறம் என்னது ப்ராப்பர்ட்டி கேரி அவுட் ஆர் கோஆர்டினேஷன்ஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் வந்து ரிலேட்டட் ஹெல்ப்ஸ் ஆர் சர்வீசஸ். அதுக்கப்புறம் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை வே ஆஃப் லாட்ஜிங் அக்காமடேஷன்ஸ் பை அ ஹோட்டல், இன், கெஸ்ட் ஹவுஸ், ஹோம் ஸ்டே, கிளப், கேம்ப் சைட், ஹவுஸ் போட், வெசல். இது மூலயமா என்னது அக்காமடேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லைன்னா சர்வீசஸ் ப்ரொவைட் பை வே ஆஃப் அக்காமடேஷன்ஸ் இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆர்கனைசிங் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ் ஆர் ரிசப்ஷன்ஸ் ஆர் மேட்டர் தேர் டூ. அதுக்கப்புறம் ஆஃபீஸ், சோசியல், கல்ச்சுரல், ரிலீஜியஸ் ஆர் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூடிங் சர்வீசஸ் ப்ரொவைடட் இன் ரிலேஷன்ஸ் டு சச் ஃபங்க்ஷன்ஸ் எஸ் த ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் அதுக்கு வேறு என்ன சர்வீசஸ் கூட. அதுக்கப்புறம் சர்வீஸ் ஆன்சிலரி டு த எபோவ் மென்ஷன்டு சர்வீசஸ் மேலே சொல்லியிருக்காங்களா, அதுக்கு ரிலேட்டடான சர்வீஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னென்னா லொக்கேஷன் ஆஃப் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதே போட்னா அந்த போட்டோட லொக்கேஷன். அதுக்கப்புறம் வெசல்னா அதுக்கப்புறம் அது வந்து லொக்கேட்டட் ஆர் இன்டெண்டட் டு பி லொக்கேட்டட். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு லொக்கேட்டட் ஆர் இன்டெண்டட் டு பி லொக்கேட்டட். அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 10 பார்க்கலாம். சுனாமி பில்டர்ஸ் மும்பை இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஃபேக்ட்ரி பில்டிங் ஃபார் ஸ்கைல் பிரைவேட் லிமிடெட் கொல்கத்தா இன் நியூ டெல்லி. ஓகே, நியூ டெல்லியில் வந்து என்ன ஃபேக்ட்ரி பில்டிங் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆக போகுது, இன்டெண்டட் இங்கே நியூ டெல்லியில். அதுக்கப்புறம் த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் த நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு சான்சா an architectural firm at Kolkata has been hired by Maurya builders of Mumbai to draw up a plan for high-rise building to be constructed by them in Ahmedabad. அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க, இது வந்து லொக்கேட் ஆகலை, இன்டெண்டட் டு பி லொக்கேட்டட். அது எங்கே, அகமதாபாத். ஸோ இன்டெண்டட் டு பி லொக்கேட்டட் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை, தட் இஸ் த அகமதாபாத். எது ரிலேட்டட்னு பாருங்கள், அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் ஒருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து அது எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்க்கணும், அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தென் அதை வச்சு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். கைத்தலியா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நியூ டெல்லி ட்ராவல்ஸ் டு த மும்பை ஃபார் த பிஸ்னஸ் அண்ட் ஸ்டேஸ் இன் ஏ ஹோட்டல் தர். இப்போ என்னது ஹோட்டல் சர்வீஸ் பண்ணாங்கன்னா பிளேஸ் ஆஃப் சச் ஹோட்டல் அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தானே, அந்த ஹோட்டல் எங்கே லொக்கேட்டடாக இருக்கும். இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே பண்ணியிருக்காருன்னா மும்பை போகிறாரா, அங்கே தான் ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஹோட்டல் லொக்கேட்டடானது வந்து மும்பை. த பிளேஸ் வேர் த ஹோட்டல் இஸ் லொக்கேட்டட் தட் இஸ் த மும்பை இஸ் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை. நெக்ஸ்ட் வந்து கோலுராம் அண்ட் கன்சல்ட் இன்ஜினியர்
based in Mumbai, Maharashtra renders professional service in respect of an immovable property at Boluram of Bangalore located in Australia. இது இன்னொரு ப்ரொவிஷன் சொல்லணும். இது என்னென்னா இங்கே இருக்குது பாருங்கள், immovable property board vessels is located or intended to be located outside India. Outside Indiana, location of the recipient of the service is the place of the supply. Shall be the place of the supply. இங்கே வந்து லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் எதுன்னு பார்க்கணும். அவுட் சைட் இந்தியானா யாருக்கு பண்ணுறாங்க? கன்சல்டன்சி இன்ஸ்டியூட் பேஸ்டு இன் மும்பை, மகாராஷ்டிரா ரெண்டர்ஸ் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பால்ராம் ஆஃப் பெங்களூர். அவரது எங்கே அந்த இம்மூவல் ப்ராப்பர்ட்டினா அதுதான் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அப்போ வந்து இங்கே ரெசிபியன்ட் யார்? பால்ராம் ஆஃப் பெங்களூர். பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து பெங்களூர். அதை வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் த சப்ளை வந்து ரிலேட்டட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் லாட்ஜிங், accommodations in a hotel, board vessels or accommodations in an immovable property for the social, business, religious and cultural functions in Indiana. Location of such immovable property அல்லது boat or vessels outside Indiana. Location of the recipient. அதே இப்போ மேலே சொன்னோம்ல, அந்த சர்வீசஸ்லாம் மோர் தென் ஒன் பிளேசஸில் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து போட் சர்வீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கர்நாடகா அண்டு கேரளா, அங்கே 2 பக்கமே ரிவர் இருக்குது, அங்கே 2 பக்கமே போட் போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து எப்படி டிசைட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 14. Dandrilla hotel chain charges a consolidated sum of 30,000 for stay in the 2 establishments in டெல்லி அண்ட் ஆக்ரா. டெல்லி அண்ட் ஆக்ராவில் ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 30,000 வந்து கன்சாலிடேட்டட் அமௌண்ட்டாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி பிரிக்கணும்னா, எவ்வளோ ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க ப்ரிஸ்கிரைப்டு பேசிஸ் இருக்கும், அதில் பண்ணுவோம். அந்த ப்ரிஸ்கிரைப்டு பேசிஸில் இப்போ வந்து டெல்லியில் வந்து 2 nights இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆக்ராவில் வந்து 1 night ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன வரும்னா, 2மே வரும். டெல்லி அண்டு தான் உத்தரப்பிரதேஷ், 2மே பிளேஸ் ஆஃப் சப்ளை வரும். இங்கே உத்தரப்பிரதேசங்கிறது ஆக்ரா வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அதுக்கப்புறம் அண்ட் த சர்வீசஸ் ஷால் பி டீம்டு டு ஹேவ் பீன் ப்ரொவைடட் இன் டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த ரேஷியோ ஆஃப் 2:1. இந்த 2:1 அந்த வேல்யூ இருக்குல்ல, அதை பொறுத்து தான் அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறத எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் த வேல்யூ ஆஃப் த சப்ளை எவ்வளோவா இருக்கும், அதை வந்து அந்த ரேஷியோவில் பிரிக்கணும். 2 nights இருக்காங்களா டெல்லியில், அப்போ வந்து 30,000 டிவைடட் பை 3 × 2, அப்போ வந்து 20,000 ஃபார் டெல்லி. அதுக்கப்புறம் ஆக்ரா, அதாவது உத்தரப்பிரதேஷ்க்கு எவ்வளோனா 30,000 டிவைடட் பை 3 × 1 10,000. அதே இப்போ வந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது, அது வந்து ஒரு பார்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 கண்ட்ரிக்கான பார்டரில் இருக்குது, 2 கண்ட்ரி இல்லை 2 ஸ்டேட்டுக்கான பார்டரில் இருக்குது. இங்கே வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி டிசைட் பண்ணுவோன்னா பார்க்கலாம். Even there is a piece of the land of area 20,000 square feet which is partly in the state 1, say 12,000 square feet, அதுக்கப்புறம் and partly in state 2, say 8,000 square feet. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12:8 வரும். அதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3:2 வரும். அப்போ வந்து சைட் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது, அந்த லேண்டில் வந்து சைட் ப்ரிப்ரேஷன்ஸுக்கு வேண்டி மோனா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவருக்கு பே பண்ணுவோம்ல ஒரு அமௌண்ட்டு, அது எப்படி இருக்கும், பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இங்கே 2 ஸ்டேட்டுமே தான் வரும், ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2. பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் போத் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2. த சர்வீசஸ் ஷால் பி டீம்டு டு பி ஹேவ் பீன் ப்ரொவைடட் இன் த ரேஷியோ ஆஃப்
12:8 or 3:2 in state 1 and state 2 respectively. இது எப்படி சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணாத எடுத்துக்கோன்னா ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2ல் எந்த ரேஷியோனா மேலே இருந்துச்சுல அந்த பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து இப்படி லொக்கேட் ஆகிருக்கோ அந்த ரேஷியோவில் 3:2ல் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் தான் நம்ம எடுத்துக்குவோம். இந்த வேல்யூ ஆஃப் த சர்வீசஸ் வில் பி அக்கார்டிங்லி அப்பர்சன்ட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். அது இங்கே அமௌண்ட் கொடுக்கல, அந்த அமௌண்ட்டை வந்து இந்த ரேஷியோவில் பிரித்து அந்த 2 ஸ்டேட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 16, ஏ கம்பெனி சி ப்ரொவைட்ஸ் த சர்வீசஸ் ஆஃப் 24 hours அக்காமடேஷன்ஸ் இன் ஏ ஹவுஸ் போட் இருக்குல்ல, அதில் வந்து 24 hours சர்வீஸ் கொடுக்குறாங்க. விச் வில் டிரான்சிஸ்ட் போத் இன் கேரளா அண்ட் த கர்நாடகா. கேரளாவுக்கும் போகுது, கர்நாடகாவுக்கும் போயிட்டு இருக்கு. As much as the guest board the houseboat in Kerala and stay there for 22 hours, but it also moves into the Karnataka. வழக்கமாக அது கேரளா தான் இருக்குது, ஆனால் கர்நாடகாவுக்கு போகுது, அங்கே 2 hours இருக்குது. அவர் வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டார், யார் சர்வீஸ் ப்ரொவைடர். அதுக்கப்புறம் த பிளேஸ் ஆஃப் சப்ளை, இது வந்து கான்ட்ராக்ட் அல்லது அக்ரிமெண்ட்டில் இருக்கா. அதுக்கப்புறம் த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் த சர்வீசஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் த கேரளா அந்த கர்நாடகா. இப்போ வந்து இது 2 பிளேஸுமே தான், பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து 2மே தான், கேரளா அண்ட் கர்நாடகா. அதுக்கப்புறம் இதை வேல்யூ எப்படி பண்ணுவீங்கன்னா the service will be deemed to have been provided in the ratio of 11:1. அதுக்கப்புறம் இந்த 11ங்கிறது வந்து கேரளாவுக்கு, 1ங்கிறது வந்து கர்நாடகாவுக்கு. அதுக்கப்புறம் the value of the services will be accordingly apportioned between the states. அந்த வேல்யூ ஆஃப் த சப்ளை வந்து அந்த டோட்டல் வேல்யூவிலேருந்து இந்த ரேஷியோ மூலியமாக பிரித்து கொடுப்பாங்க, apportioned between the states. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செக்ஷன் 12 சப்செக்ஷன் 4. இது எதுனா ரெஸ்டாரண்ட்ஸ், கேட்ரிங் சர்வீஸ், பர்சனல் க்ரூமிங், ஃபிட்னஸ், பியூட்டி அண்ட் ஹெல்த் சர்வீசஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான உமன் இருக்காங்க. அவங்க வந்து ஃபிட்னஸாக இருக்கிற ஒரு பாயை வந்து லவ் பண்ணுறாங்க. அந்த ஃபிட்னஸாக இருக்கிறனால அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவும் வரதில்லை. ஸோ 2 பேரும் பர்சனல் க்ரூமிங்லாம் பண்ணிட்டு, அதாவது ஹேர் ஸ்டைல், மேக்கப் அதெல்லாம் போட்டுட்டு எங்கே போகிறாங்க, ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே வந்து கேட்ரிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் ஸ்டோரி மாதிரி மெமரி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து அதிலேருந்து பண்ணோன்னா இது எதெல்லாம் சர்வீஸ் கவர் ஆகுதுன்னா பியூட்டி, ஃபிட்னஸ், ஹெல்த், பர்சனல் க்ரூமிங், ரெஸ்டாரண்ட்ஸ், கேட்ரிங் சர்வீசஸ். இதெல்லாம் கவர் ஆனது தான் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 4. இந்த மாதிரி டைமில் எது பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்குன்னா சர்வீசஸ் ஆர் ஆக்சுவலி பர்ஃபார்ம்டு, எங்கே அந்த சர்வீஸ் வந்து பர்ஃபார்ம் ஆகுதோ. இப்போ வந்து உங்களுக்கு கேட்ரிங் சர்வீஸ்னால் எங்கே உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது கூட இன்னொரு 2 இன்க்ளூட் ஆகுது. எதுனா காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 17, மிஸ்டர் தத்லானி, அ பிஸ்னஸ்மேன் ஃப்ரம் ஹைதராபாத், டைன்ஸ் இன் a ரெஸ்டாரண்ட் அட் மும்பை வைல் ஆன் த பிஸ்னஸ் ட்ரிப். டைன்ஸ்னு என்னென்னா ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய அது ஒரு மீல்ஸ். அப்போ எங்கே வராரு, ரெஸ்டாரண்ட் அட் மும்பையா. அப்போ வந்து எங்கே அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலி பர்ஃபார்ம்டு எங்கே அந்த சர்வீஸ், மும்பையில். அப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து மும்பை. வேர் த லொக்கேஷன் வேர் சச் சர்வீசஸ் இஸ் பர்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 18, டிம்மி ஃபெரரியா, எ மேக்கப் ஆர்டிஸ்ட் அட் கொல்கத்தா, கோஸ் டு ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் ஃபார் டூயிங் த மேக்கப் ஆஃப் மிஸ்டர் சிம்ரன் கபூர், எ பாலிவுட் ஆக்ட்ரஸ் பேஸ்ட் இன் மும்பை. இங்கே வந்து எங்கே அந்த சர்வீஸ் வந்து ஆக்சுவலாக பர்ஃபார்ம் ஆகுதோ அதுதான் முக்கியம். எங்கே போகிறாங்க, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், அங்கே தான் மேக்கப் பண்ண போகிறாங்களோ அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து அதாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஆக்சுவலி சர்வீஸ் பர்ஃபார்ம்டு. பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னென்னா லொக்கேஷன்ஸ் வேர் சச் சர்வீஸ் இஸ் பர்ஃபார்ம்டு, தட் இஸ் த ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். அதுக்கப்புறம் ட்ரைனிங் அண்டு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சர்வீஸ். இது வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 5. இது வந்து எது பிளேஸ் ஆஃப் சப்ளைனா இது வந்து B2B சப்ளையா இல்லை B2C சப்ளையான்னு பார்க்கணும். பிஸ்னஸ் டு பிஸ்னஸா இல்லை பிஸ்னஸ் டு கஸ்டமரான்னு பார்க்கணும். இப்போ வந்து ரெசிபியன்ட் இருக்காரா, இப்போ வந்து ரெசிபியன்ட் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சன்னா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னால் ரிஜிஸ்டர்டாக இருப்பாங்க. அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் சச் பர்சன்ஸ். ஹவவர் B2Cனா ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து அன்ரிஜிஸ்டர்டாக இருப்பாங்க. அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை எதுனா பிளேஸ் வேர் த சர்வீஸ் இஸ் ஆக்சுவலி பர்ஃபார்ம்டு. இதுதான் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 5. இது சப்செக்ஷன் 5 எது ரிலேட்டடாக இருக்குது,
training and performance appraisal. Example number 19. Mr. Suresh, unregistered person based in Noida, signs up with the excellent linguistics New Delhi for receiving training on English speaking at their New Delhi center. இங்கே வந்து ரிஜிஸ்டரா அன்ரிஜிஸ்டரான்னு பார்க்கணும். யார் ரெசிபியன்ட்டு தான் பார்க்கணும். ரெசிபியன்ட் பற்றி எதுவும் கொடுக்கலையா, அதனால் அவர் வந்து அன்ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிஜிஸ்டர்டு. அப்போ என்னத்தை எடுத்துக்கோ, அன்ரிஜிஸ்டராக இருந்தால் பிளேஸ் வேர் த சர்வீஸ் இஸ் ஆக்சுவலி பர்ஃபார்ம்டு. அப்போ வந்து எங்கே பர்ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஸ்பீக்கிங் அட் தேர் நியூ டெல்லி சென்டர். அப்போ நியூ டெல்லி இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. அன்ரிஜிஸ்டர் தான் ரெசிபியன்ட்டு. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னென்னா லொக்கேஷன் வேர் த சர்வீஸ் ஆர் ப்ரொவைடட், தட் இஸ் நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 6. இது எதுனா அட்மிஷன்ஸ் டு ஈவெண்ட்ஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், அதர் பிளேசஸ் எக்ஸட்ரா. என்னது ஈவெண்ட்டுக்கு என்னது ஃபங்க்ஷன்ஸ், பார்க் அந்த மாதிரி போகிறீங்க, அதுக்கான அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்களே, அதாவது அட்மிஷன்ஸ் டிக்கெட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கு வரும்ல. அது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஏதோ எடுத்துக்குவீங்கன்னா அது எங்கே நடக்குதோ அது place where the event is actually held or where the park or such other places is located. ஈவெண்ட்னா அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதோ அது, பார்க் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது லொக்கேட் ஆகிருக்கலாம், அந்த லொக்கேட்டட் பிளேஸ். இதான் அட்மிஷன் ஃபார் த ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். என்னென்ன ஈவெண்ட்ஸ்னால் கல்ச்சுரல், ஸ்போர்ட்டிங், எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக், என்டர்டைன்மெண்ட், ஆர்டிஸ்டிக். சரி, ஓகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிஎஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். சி ஃபார் கல்ச்சுரல், ஏ ஃபார் ஆர்டிஸ்டிக், எஸ் ஃபார் ஸ்போர்ட்டிங் அண்ட் சயின்டிஃபிக். அதுக்கப்புறம் சிஏ எப்படி இருப்பாங்க, எஜுகேஷ்னலாகவும் இருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருப்பாங்க. இதை நம்ம வச்சுக்கிறோம். சிஎஸ் ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்க்கு என்னென்னு பார்க்குறோம். சிஎஸ் எப்படி இருப்பாங்க, எஜுகேஷ்னலாகவும் இருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருப்பாங்க, பார்க்குக்கு போவாங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க் போவாங்க, அந்த மாதிரி சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்சி ஃபார் கல்ச்சுரல், ஏ ஃபார் ஆர்டிஸ்டிக், அதுக்கப்புறம் எஸ் ஸ்போர்ட்டிங் அண்ட் சயின்டிஃபிக், அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க, எஜுகேஷ்னலாக இருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட்டாக இருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி அம்யூஸ்மெண்ட் பார்க் போவாங்க, அதுக்கப்புறம் பார்க், அதுக்கப்புறம் என்னது ஈவெண்ட் நடந்தால் போவாங்க. அங்கே என்னது ஆக்சிலரி சர்வீசஸ் அதுவும் இன்க்ளூட் ஆகும். இப்போ சொன்னதெல்லாம் சர்வீஸ் ஆக்சிலரி டு த எபவ் மென்ஷன்டு சர்வீசஸும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் 20 பார்க்கலாம். விருபாய் விரானி, a resident of Ghaziabad, Uttar Pradesh, buys a ticket for a circus organized at Gurugram, Haryana by a circus company based in New Delhi. இங்கே வந்து ஆக்சுவலாக எங்கே நடக்குதோ அந்த சர்க்கஸும் அதெல்லாம் எங்கே நடக்குதோ அதை எடுத்துக்கும். ஈவெண்ட் எங்கே நடக்குதோ அதை எடுத்துக்கும். ஆர்கனைஸ்ட் அட் குருகிராமா, ஸோ பிளேஸ் ஆஃப் த சப்ளை வந்து குருகிராமாக தான் இருக்கும். வேறு எதுவும் பார்க்க தேவையில்ல. இது எது ரிலேட்டட்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டா போதும். இப்போ வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 6க்கு ரிலேட்டடானது தானே எது, இந்த ஈவெண்ட் பார்க்ஸ், அதில் எந்தெந்த ஈவெண்ட்டில் கவர் ஆகும், சிஎஸ் கவர் ஆகும். அப்போ வந்து எந்த ப்ரொவிஷன்ஸ் அது எங்கே ஆக்சுவலாக நடக்குதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இங்கே வந்து ஆக்சுவலாக நடந்தது வந்து குருகிராம். ஸோ அதை மட்டும் பார்த்தோம்னா கூட போதும். மற்றதெல்லாம் சும்மா ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கலாம், வேறு என்னது கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் மனஸ்வி ஆஃப் நியூ டெல்லி பைஸ் ஏ டிக்கெட் ஃபார் என் அம்யூஸ்மெண்ட் பார்க் லொக்கேட்டட் இன் நொய்டா, உத்தரப்பிரதேஷ். எதுக்கு பண்ணுறாரு, லொக்கேட்டட் இன், இதுக்கு வேண்டி டிக்கெட் வாங்குறாரு அம்யூஸ்மெண்ட் பார்க் டிக்கெட். அது எங்கே இருக்குன்னா நொய்டா, உத்தரப்பிரதேஷ். ஸோ அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நொய்டா, தட் இஸ் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை. அதுக்கப்புறம் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 7. இது எதுனா ஆர்கனைசேஷன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஈவெண்ட்ஸுக்கு என்ன டிக்கெட் வாங்குறது, அது போகிறது, என்ஜாய் பண்ணுறது, அது வந்து அதில் வரும். இங்கே வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மேலே பார்த்தோம்ல, அதெல்லாம் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்போ ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்துச்சுன்னா ஸ்போர்ட்டிங்கில் வரும். அதை பார்க்க போனோம்னா தட் இஸ் கவர்ட் இன் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 6. அதே நீங்கள் அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா செக்ஷன் 12 சப்செக்ஷன் 7 வரும். அதுக்கு வந்து நீங்கள் பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி கன்சிடர் பண்ணுவீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அந்த சர்வீஸ் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட், அதான் அந்த லொக்கேஷன் ஆஃப் சச் ரிஜிஸ்டர்டு பர்சன். அதுக்கப்புறம் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸுக்கு வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா the event is actually held, and if the event is held outside India na location of the recipient. அந்த லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் வந்து ரெண்டு பக்கம் பார்த்தோம். அந்த போட்டு, அதுக்கப்புறம் இமோவல் ப்ராப்பர்ட்டி, அது வந்து லொக்கேட்டட் அவுட் சைட் இந்தியானா
பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னென்னா லொக்கேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட். அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டுக்கும் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 7க்கும். ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ், லொக்கேஷன் ஆஃப் சச் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ். அவர் வந்து அன்ரிஜிஸ்டர்னா அது வந்து ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதோ அதை எடுத்துக்குவோம். அந்த ஈவெண்ட் வந்து அவுட் சைடு இந்தியாவில் நடந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரெசிபியண்ட்டோட லொக்கேஷனை எடுத்துக்குவோம். ஓகே, அங்கே வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் த சப்ளை, ஆர்கனைசேஷன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆக்சிலரி டு த சேம் ஆர் அசைனிங் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் சச் ஈவெண்ட்ஸ். ஸ்பான்சர்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஆன்சிலரி சர்வீஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இன் இந்தியாவாக இருந்துச்சுன்னா வச்சுக்கிங்களேன், லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்கன்னா. அன்ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்கன்னா லொக்கேஷன்ஸ் வேர் த ஈவெண்ட் இஸ் ஹெல்டு. அதே ஈவெண்ட் வந்து அவுட் சைடு இந்தியாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், ரிஜிஸ்டர் லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். Example 22. Mega Events, an event management company at New Delhi, organized an award function for Shark Diamond Merchants of Ahmedabad, registered in Gujarat at Mumbai. Since the recipient is a registered person, the place of the supply is the location of the recipient, that is the Ahmedabad. அங்கே வந்து என்ன மெகா ஈவெண்ட்ஸாக, அது வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. யாருக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேண்டி பண்ணுறாங்கன்னா டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் அகமதாபாத். அவங்க வந்து ரிஜிஸ்டர்டு. ஸோ ரிஜிஸ்டர்னா லொக்கேஷன் ஆஃப் சச் ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ். அது இங்கே குஜராத்தில் இங்கே அகமதாபாத். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து அகமதாபாத். மெகா லிமிடெட், என் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அட் நியூ டெல்லி, ஆர்கனைஸ் என் அவார்ட் ஃபங்க்ஷன் ஃபார் ஷாக் டைமண்ட் மெர்ச்சன்ட் லிமிடெட் ஆஃப் அகமதாபாத், ரிஜிஸ்டர்ட் இன் குஜராத். எங்கே அந்த ஈவெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா மௌரிட்டியஸ். அப்போ வந்து இது இந்தியாவில் இல்லை, வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் தான் நம்ம எடுத்துக்குவோம். The recipient is an registered person. The place of the supply is located of the recipient, that is the Ahmedabad. ஓகே மரிட்ரஸ்னு அகமதாபாத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸுங்கிறனால அவரோட பிளேஸ் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் த ரிஜிஸ்டர்ட் பர்சனாகவே பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்கிறோம், தட் இஸ் த அகமதாபாத். ஓகே, இந்த ஸ்டேட் பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அங்கே வந்து கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 24. an event management company Moonlight Events Private Limited has to organize some promotional events in the state 1 and state 2 for a recipient Mr. Atmaram, unregistered. 3 events are to be organized in state 1 and 2 in state 2. இப்போ வந்து அன்ரிஜிஸ்டர்டு பர்சனாக அந்த வேர் த ஈவெண்ட் இஸ் ஆக்சுவலி பெர்ஃபார்ம்ட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்போ வந்து இங்கே 2-3 பிளேஸில் நடந்துச்சுன்னா அதை வந்து எது அவங்க சொல்லியிருக்கிற ப்ரிஸ்கிரைப்டு பேசிஸில் வந்து பிரித்து கொடுக்கணும். அந்த ப்ரிஸ்கிரைப்டு பேசிஸ் இது எது லாஜிக்கலாக இருக்குன்னா, இங்கே வந்து ஸ்டேட் 1ல் எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடக்குது, 3 ஈவெண்ட்ஸாக, மொத்தம் 3 ஈவெண்ட்ஸு. ஸ்டேட் 1ல் வந்து 2 ஈவெண்ட்ஸ், ஸ்டேட் 2ல் வந்து இல்லை, டோட்டலாக 5 ஈவெண்ட்ஸ். ஸ்டேட் 1ல் வந்து 3 ஈவெண்ட்ஸ், ஸ்டேட் 2ல் வந்து 2 ஈவெண்ட்ஸ். அப்போ வந்து கன்சாலிடேட்டட் அமௌண்ட் வந்து 10 lakh. அப்போ வந்து ஸ்டேட் 1க்கு எவ்வளோ வரும், 10 lakh டிவைடட் பை 5 into 3. அப்போ வந்து 6 lakh வந்து ஸ்டேட் 1க்கு வரும், ஸ்டேட் 2க்கு வந்து 4 lakh வரும். அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து 2 ஸ்டேட்டுமே தான் வரும், போத் ஸ்டேட் 1 and ஸ்டேட் 2. ப்ரொபோர்ஷன் சர்வ்டு பை த அப்ளிகேஷன் ஆஃப் த ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். கேப் மூலயமா பிரிப்போம் 3:2. அதுக்கப்புறம் டீம்டு ஹேவ் ப்ரொவைட் இந்த ரேஷியோ ஆஃப் இந்த சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா 3:2 ரேஷியோவில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் த சர்வீஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா அதை வந்து பிரித்து கொடுத்தோன்னா 6 lakh ஃபார் ஸ்டேட் 1, 4 lakh அண்ட் ஸ்டேட் 2 ஃபார் ஸ்டேட் 2. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 12 சப்செக்ஷன் 8. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் இன்க்ளூடிங் மெயில் ஆர் கொரியர். இப்போ வந்து ஒரு குட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாருல, அவர் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ்க்கு பண்ணாருன்னா வச்சுக்கிங்களேன், பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து லொக்கேஷன்ஸ் ஆஃப் சச் பர்சன்ஸு. அதே அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸுக்கு பண்ணார்னா ஹேண்டில் சச் குட்ஸ், லொக்கேஷன் அட் விச் சச் குட்ஸ் ஆர் ஹேண்டில் ஓவர் ஃபார் தேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். அது வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோன்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது
அது வந்து பிக்கப் பாயிண்ட் தான் நீங்கள் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்கோ அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா. அதே இது ஒன்று அவுட் சைட் இந்தியா இருக்குங்களா, டிரான்ஸ்போர்ட் அவுட் சைட் இந்தியா த டெஸ்டினேஷன் ஆஃப் சச் குட்ஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை. அந்த குட்ஸோட டெஸ்டினேஷன் எதுவோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 25, மிஸ்டர் சுகிராம் பிரைவேட் லிமிடெட் இஸ் எ ரிஜிஸ்டர்டு கம்பெனி இன் நியூ டெல்லி. இட் சென்ஸ் இட்ஸ் கொரியர் டு பூனே த்ரூ த மிஸ்டர் ப்ரூ ஏர் கொரியர் சர்வீசஸ். இங்கே வந்து ரெசிபியன்ட் யார், நான் வந்து டிரான்ஸ்போர்ட் என் மூலயமா கொடுக்குறாங்க, ப்ரூ ஏர் கொரியர் மூலயமா கொடுக்காங்க. அப்போ வந்து ரெசிபியன்ட் யார்னா சுகிராம் பிரைவேட் லிமிடெட். அவர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனா எங்கே, நியூ டெல்லி. அப்போ வந்து லொக்கேஷன் ஆஃப் சச் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் தட் இஸ் த நியூ டெல்லி இஸ் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை. லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் தட் இஸ் த நியூ டெல்லி இஸ் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை. அப்புறம் 26, மிஸ்டர் பிந்திசார் an அன்ரிஜிஸ்டர்டு பர்சனா. அப்போ வந்து எங்கே லோட் பண்ணுறாங்களோ அதை தான், எங்கே பிக்கப் பண்ணிக்கிறோமோ அதை தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்கணும். ஆஃப் நியூ டெல்லி சென்ஸ் எ கொரியர் டு ஹிஸ் பிரதர் இன் அம்ரிஸ்டர் இன் பஞ்சாபா. அதுக்கப்புறம் த ரெசிபியன்ட் பீயிங் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன், ரெசிபியன்ட் வந்து அன்ரிஜிஸ்டர்டு பர்சன். ஸோ த பிளேஸ் of supply is the location of where the goods are handled over for their transportation, that is the New Delhi. New Delhi இருந்து சென்ட் பண்ணுறாரா, ஸோ நியூ டெல்லி இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. பைன் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் a goods transportation agency based in Kanpur, Uttar Pradesh is hired by Hazel Enterprises, registered supplier. ஓகே, அப்போ வந்து நம்ம யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், ஹெசல் என்டர்பிரைசஸ்க்கு அவங்க வந்து ரிஜிஸ்டர் சப்ளையர். அப்போ வந்து கன்பூரில் இருக்காரா, அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன் தட் இஸ் த கன்பூர். பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன் தட் இஸ் த கன்பூர் பிகாஸ் த ரெசிபியன்ட் இஸ் ரிஜிஸ்டர்டு பர்சன். அதுக்கப்புறம் சுக்விந்தர் டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் ஏ குட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சி பேஸ்ட் இன் நொய்டா உத்தர பிரதேஷ் இஸ் ஹையர்டு பை ஷாயா ட்ரேட் லிங்க்ஸ், ரிஜிஸ்டர்டு சப்ளையர் இன் நியூ டெல்லி. இவர் வந்து ரிஜிஸ்டர்டு சப்ளையரா டு டிரான்ஸ்போர்ட் இட்ஸ் கன்சைன்மெண்ட் ஆஃப் த குட்ஸ் டு எ பையர் இன் கான்பூர் உத்தர பிரதேஷ். த ரெசிபியன்ட் பீயிங் ரிஜிஸ்டர்ட் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் தட் இஸ் த நியூ டெல்லி. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 29, மிஸ்டர் ஸ்ரீகாந்த் எ மேனேஜர் இன் எ பேங்க். ஓகே, இவர் வந்து பேங்க் மேனேஜர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பேரிலி உத்தரப்பிரதேஷ் டு போபால் மத்திய பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்லேருந்து போபால் மத்திய பிரதேஷ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த பேங்க்லேருந்து. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் ஃபேமிலி இஸ் ஸ்டேஷன்ட் இன் கான்பூர் உத்தரப்பிரதேஷ். அதுதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பிரதேஷ்னு கொடுத்துருக்காங்க. கான்பூர்லேருந்து அவர் ஃபேமிலி எங்கே இருக்குது, கான்பூரில் இருக்குது. ஹீ ஹையர்ஸ் கோயல் கேரியர்ஸ் ஆஃப் லக்னோ. இவங்க என்ன, கொரியர் ஏஜென்சி இல்லை கேரியர், ஒரு பக்கம் இருந்து டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி மாதிரி. உத்தரப்பிரதேஷ் ரிஜிஸ்டர்ட் இன் உத்தரப்பிரதேஷ், இதை ஏஜென்சி தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, மேனேஜர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. டு டிரான்ஸ்போர்ட் ஹிஸ் ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் ஃப்ரம் கன்பூர் டு போபால், கன்பூர்லேருந்து போபால் போகணும். அப்போ வந்து கன்பூரில் தான் லோட் பண்ணுவாங்க. தட் இஸ் த ஹேண்டில் ஓவர் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், தட் இஸ் பிக்கப் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டர். அதுக்கப்புறம் த ரெசிபியன்ட் பீயிங் அன்ரிஜிஸ்டர்ட், அவர் வந்து ரிஜிஸ்டர்னே சொல்ல, ஸோ அன்ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ். த பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன் வேர் த குட்ஸ் ஆர் ஹேண்டில் ஓவர் ஃபார் தியர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், தட் இஸ் கான்பூர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செக்ஷன் 12 சப்செக்ஷன் 9, அது என்ன, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ். இது வந்து சம்மரைஸ்டாகவே கொடுத்துட்டாங்க. இது வந்து பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லொக்கேஷன். இப்போ வந்து ரெசிபியன்ட் வந்து ரிஜிஸ்டர்னா லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். இப்போ வந்து லொக்கேஷன் ரெசிபியன்ட் இஸ் அன்ரிஜிஸ்டர்னா லொக்கேஷன்ஸ் வேர் த பேசஞ்சர்ஸ் எம்பார்க்ஸ் ஆன் த கன்வெயன்சஸ் ஃபார் எ கண்டினியூஸ் ஜர்னி. எம்பார்க்ஸ் மீன்ஸ் எம்பார்க்கிங், எங்கே வந்து அவர் ஸ்டார்ட் ஆகிறோம், எங்கே வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரோ, எம்பார்க்ஸ் ஆஃப் த ஜர்னி, அவர் ஜர்னி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரோ, தட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ வந்து ரைட் டு பேசேஜ் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் த போர்டிங் நாட் நோன். இப்போ வந்து அவர் எங்கே போர்டு ஆகிறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது, எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாருங்கிறது நம்மளுக்கு தெரியாது, எம்பார்க்கிங் தெரியாது.
அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இதை வந்து எது எடுத்துக்கோன்னா இந்த எக்ஸன்ஸ் அப்ளை ஆகாது. ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல, அது அப்ளை ஆகும். ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் என்ன? ரிஜிஸ்டர்டு பர்சன்னா லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். அதே அன்ரிஜிஸ்டர்டு பர்சன்னா அட்ரஸ் ஆஃப் த அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் இஸ் அவைலபிள் இன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர். சப்ளையரோட ரெக்கார்ட்ஸில் வந்து இவரோட அட்ரஸ் வந்து அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி அவைலபிளாக இருந்துச்சுன்னா லொக்கேஷன் ஆஃப் த அன்ரிஜிஸ்டர்டு பர்சன். அதுக்கப்புறம் அதர் கேசஸ் அந்த மாதிரி அவைலபிளாக இல்லைன்னா, இல்லை அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் பட் ரெக்கார்ட்ஸும் அவைலபிளாக இல்லை அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீசஸ். சப்ளையர் இப்போ நான் தான் சப்ளை பண்ணுறேன்னா என்னோடய லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க த ரிட்டன் ஜர்னி இஸ் ட்ரீட்டட் அஸ் எ செப்பரேட் ஜர்னி. நீங்கள் போயிட்டு வரீங்க, ஆனால் அது வந்து செப்பரேட் ஜர்னியாக தான் எடுத்துக்குவாங்க. ஈவன் இஃப் த டிக்கெட் ஃபார் ஆன்வேர்ட்ஸ் அண்ட் த ரிட்டன் ஜர்னிஸ் ஆர் இஸ்யூட் அட் த சேம் டைம். நீங்கள் போகிறதுக்கும் வரதுக்கும் சேர்த்தியே டிக்கெட் எடுத்துட்டாலும் அதை வந்து செப்பரேட் ஜர்னியாக தான் கன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ஸோ அங்கே எம்பார்க்கிங்மெண்ட் திரும்ப வரும்போது எங்கே அது எண்டிங் பாயிண்ட்டாக முடித்தோ அதுதான் எம்பார்க்மெண்ட் பிளேஸாக இருக்கும். Example 30, Mr. Amar registered person in New Delhi travels from Mumbai to Bangalore in ஏர்ஜெட் ஃப்ளைட். இவர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனா அப்போ வந்து நியூ டெல்லியில் இருக்கார். பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். மிஸ்டர் அமர் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ் ஃப்ரம் த ஜர்னி ஃப்ரம் ஏர்ஜெட் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர்ட் இன் நியூ டெல்லி. இது நமக்கு தேவையில்லை. அதே அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா இது இம்பார்ட்டண்ட். அதேபோல் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை இஸ் லொக்கேட்டட் ஆஃப் ரெசிபியன்ட். ஏன்னா அவர் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன், அதனால் லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் தட் இஸ் நியூ டெல்லி. மிஸ்டர் சுப்ரமணியன் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இன் சென்னை. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா அப்போ வந்து நம்ம என்னத்தை எடுத்துக்கோம்? அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ். அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் எம்பார்க்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரோ அதுதான். ஹேஸ் கம் டு டெல்லி ஆன் ஏ வெக்கேஷன்ஸ். டெல்லி போகிறாரு வெக்கேஷனில். ஹி பைஸ் ப்ரீபெய்டு டெல்லி மெட்ரோ கார்டு ஃப்ரம் டெல்லி மெட்ரோ நியூ டெல்லி ஃபார் ஹெசிலி ஃப்ரீ commute in the national capital region. Receipt being unregistered person. The place of the supply is the address of Subramani. இங்கே வந்து முன்னாலேயே வாங்கிக்கிறாரா? ப்ரீடிட்டர்மைண்ட் டெல்லி மெட்ரோ கார்டு வாங்கிக்கிறாரு. அப்போ வந்து இங்கே வந்து இவரோட ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கான்னு பார்க்கணும். The place of the supply of the address of the Subramani, that is Chennai. If the address of the Subramani is not available with the Delhi Metro, not available இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? சர்வீஸ் ப்ரொவைடரோட லொக்கேஷனாக தான் இருக்கும். அப்போ வந்து இங்கே சர்வீஸ் ப்ரொவைடர் இது, இங்கே சர்வீஸ் ப்ரொவைடர் டெல்லி மெட்ரோ நியூ டெல்லி. அப்போ வந்து டெல்லி மெட்ரோ தான். லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து நியூ டெல்லி. இவர்கிட்ட அந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அவங்க ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா நியூ டெல்லியாக இருக்கும். அதே அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் தட் இஸ் சுப்ரமணி சென்னை. இப்போ வந்து நாட் அவைலபிள் எதுனா அந்த ரெக்கார்ட் ஆஃப் அட்ரஸ் நாட் அவைலபிள்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை எதுவாக இருக்கும்? லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் தட் இஸ் நியூ டெல்லி. இந்த நியூ டெல்லிங்கிறது யாரோட? அது சப்ளையர். இங்கே சப்ளையர் யாருன்னா டெல்லி மெட்ரோ. அந்த ரெக்கார்ட்ஸ் யார்கிட்ட இருக்கணும்னா டெல்லி மெட்ரோ கிட்டே இருக்கணும். இந்த ரெக்கார்ட்ஸ் ரெசிபியன்ட்டோட அட்ரஸ். நெக்ஸ்ட் illustration 32. Mr. Shyam, an unregistered person based in Gurugram, Haryana, books a two-way air journey tickets from New Delhi to Mumbai on 5th December. ஓகே, ஒரேமெண்டா இப்போ வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் எம்பர்க்மெண்ட் எதுவோ அதை எடுத்துப்போம். அப்போ வந்து ஜர்னி டூ-வே ஜர்னி ஏர் ஜர்னியாக அப்போ போயிட்டு வர்றது. அப்போ நியூ டெல்லி டு மும்பை ஆன் 5th December வந்து புக் பண்ணுறாரு. அப்போ வந்து போகும்போது எதுவாக இருக்குன்னா ஹி லீவ்ஸ் நியூ டெல்லி ஆன் 10th December. Okay, in a late night flight and lands in the Mumbai in the next day. He leaves the Mumbai on the 14th December. 10th போகிறாரு, 14th வராரு. இதெல்லாம் தேவையில்லை இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த மார்னிங் ஃப்ளைட் அண்ட் லேண்ட்ஸ் இந்த நியூ டெல்லி இந்த சேம் டே. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இதை எப்படி ட்ரீட் பண்ணுவோன்னா ஃபஸ்ட் வந்து பிளேஸ் ஆஃப் எம்பர்க்மெண்ட்டா. அப்போ வந்து போகும்போது எது ஸ்டார்டிங் பிளேஸாக இருக்கும்? நியூ டெல்லி. ஸோ போகும்போது பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து நியூ டெல்லி, வரும்போது பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னென்னா மும்பை. The return journey is treated as a separate journey even if the tickets for onward and the return journey are issued at the same time. அதுக்கப்புறம் இது வந்து செப்பரேட் ஜர்னியாக தான் எடுத்துக்குவாங்க. தஸ் பீயிங் அன் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ். இவர் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. லொக்கேஷன் ஆஃப் த
சச் ரிஜிஸ்டர்ட் பர்சன். அதுக்கப்புறம் இது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்னால எங்கே எம்பார்க்மேஷன் நடக்குதோ அதுதான். அதுக்கப்புறம் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை ஃபார் த அவுட்வேர்ட் அண்ட் த ரிட்டர்ன் ஜெர்னி ஆர் த லொக்கேஷன்ஸ் வேர் த அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் எம்பார்க்ஸ் ஆன் த கன்வீனியன்சஸ் ஆஃப் த கண்டினியூஸ் ஜெர்னி. தட் இஸ் நியூ டெல்லி போகும்போது வரும்போது வந்து மும்பை ரெஸ்பெக்டிவ்லி. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் த ரைட் டு பேசேஜ் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ் ஆஃப் போர்டிங் நாட் நோன் அட் த டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் த ரைட். இப்போ வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுவார்னு இவருக்கு தெரியாது. அப்போ வந்து செக்ஷன்ஸ் 2 அப்ளிகபிள் ஆகும். என் ஏர்லைன் செக்ஷன்ஸ் 2 இல்லை, சப்செக்ஷன் 2, செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2. An airline may issue seasonal tickets containing say 10 vouchers which could be used for the travel between any two locations in the country. The card issued by the New Delhi Metro could be used by the persons located in Noida or New Delhi or Faridabad without the New Delhi Metro being able to distinguish the locations or journeys at the time of the receipt of the payment. இதெல்லாம் நான் நோன், அப்போ வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் சர்வீஸ் சப்ளைடு ஆன் த போர்ட் ஆஃப் த கன்வீனியன்ஸ். நேச்சர் ஆஃப் சப்ளை என்னது? சப்ளை சர்வீஸ் சப்ளைடு ஆன் த போர்ட் ஆஃப் த கன்வீனியன்ஸ். வந்து கன்வீனியன்ஸஸ் எதுனா வெசல்ஸ், ஏர்க்ராஃப்ட், ட்ரெயின், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பாயிண்ட் ஆஃப் டிபேச்சரோட லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பாயிண்ட் ஆஃப் டிபேச்சர் அதனுடைய லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அவ்வளோதான். செக்ஷன்ஸ் 12 சப்செக்ஷன் 10. இப்போ வந்து எக்ஸாம்பிள், மிஸ்டர் ரைதன் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் த டெல்லி டு மும்பை இன் ஏ ஏர்ஜெட் ஃப்ளைட். டெல்லி டு மும்பை போகிறாரு ஏர்ஜெட் ஃப்ளைட்டில். அதுக்கப்புறம் ஹி டிசைட்ஸ் டு வாட்ச் ஏ இங்கிலீஷ் மூவி டியூரிங் த ஜர்னி பை மேக்கிங் த நெசசரி பேமெண்ட்ஸ். ஓகே, அப்போ வந்து இது எங்கே டிபேச்சர் ஆகுதோ அதுதான். அப்போ வந்து இங்கே டெல்லி டு மும்பையா, அப்போ டெல்லியில் தான் ஃபஸ்ட்டு டிபேச்சர் ஆகும். என்னத்துக்கும் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பாயிண்ட் ஆஃப் டிபேச்சர். அப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பாயிண்ட் ஆஃப் டிபேச்சர் இது டெல்லி. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து டெல்லியாக இருக்கும். போகிற வழியில் ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்தாலும் கூட, அதுக்காக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் கூட. அதுக்கப்புறம் த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சச் சர்வீசஸ் ஆஃப் ஷோவிங் மூவி ஆன் டிமாண்ட் இஸ் த ஃபஸ்ட் ஷெட்யூல்டு பாயிண்ட் ஆஃப் த டிபேச்சர் ஆஃப் த கன்வீனியன்சஸ் ஃபார் த ஜர்னி தட் இஸ் த நியூ டெல்லி. எதுனா ஃபஸ்ட்டு ஷெட்யூல்டு பாயிண்ட் ஆஃப் த டிபேச்சர் ஆஃப் த கன்வீனியன்சஸ் ஃபார் த ஜர்னி. அதுக்கப்புறம் இப்போ வந்து டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ். அது வந்து என்னென்னா செக்ஷன் 12 சப்செக்ஷன்ஸ் 11. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு டெலிகம்யூனிகேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அப்போ லேண்ட்லைன் ஃபோன் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் என்னது டைரக்ட், சன் டைரக்ட், ஏர்டெல், வோடாஃபோன் அந்த மாதிரி எத்தனை டைரக்ட் மாற்றம்னு வச்சுக்கிங்களேன். அது வந்து ஃபிக்ஸ்டாக பண்ணுவாங்களா. அப்போ வந்து அது என்ன அந்த லொக்கேஷன்ஸ் இது எங்கே நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த லொக்கேஷன்ஸ் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதே போஸ்ட் பெய்டு மொபைல் கனெக்ஷன் என்னென்னு தெரியுமா? நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ், மொபைல் கனெக்ஷன்ஸ், ஃபோன் பேசுகிறது அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கு எதுவாக இருக்குன்னா போஸ்ட் பெய்டு எதுவாக இருக்குன்னா உங்களோட அட்ரஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். ப்ரீபெய்டு மொபைல் கனெக்ஷன்ஸ் அண்ட் த ப்ரீபெய்டு இன்டர்நெட் அண்ட் டிடிஹெச் இது என்னவாக இருக்குன்னா இது வந்து ப்ரீபெய்டு முன்னாலேயே மொபைல் கனெக்ஷன்ஸுக்கு அல்லது இன்டர்நெட்டுக்காண்டி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன். என்னென்னலாம் இருக்குன்னா அது வந்து நீங்களாக பண்ணுறீங்களா இல்லை ஏஜென்ட்ஸ் மூலிமா பண்ணுறீங்களா? சரி, ஓகே, டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து இது சம்மரைஸாக கொடுத்துருக்காங்க, டேபிளேட்டட் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் த சப்ளை ஃபிக்ஸ்டு டெலிகம்யூனிகேஷன்ஸ் லைன், லீஸ்டு சர்க்யூட்ஸ், இன்டர்நெட் லீஸ்டு சர்க்யூட், கேபிள் ஆர் டிஷ் ஆண்டனா. லொக்கேஷன்ஸ் வேர் த டெலிகம்யூனிகேஷன் லைன், லீஸ்டு சர்க்யூட் ஆர் த கேபிள் கனெக்ஷன்ஸ் ஆர் த டிஷ் ஆண்டனா இஸ் இன்ஸ்டால்டு ஃபார் த ரெசிப்ட் ஆஃப் சர்வீஸ். அதை வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் த சப்ளை. அதுக்கப்புறம் இப்போ வந்து போஸ்ட் பெய்டுனாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. லொக்கேஷன் ஆஃப் பில்லிங் அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் த சர்வீஸ் இஸ் இன் த ரெக்கார்ட் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ். அதுக்கப்புறம் அந்த மாதிரி உங்களோட ரெக்கார்ட்ஸ் அவங்க கிட்ட இல்லைன்னா லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீசஸ் இஃப் அட்ரஸ் இஸ் நாட் அவைபிளாக இருந்தால் என்னவாக இருக்கும்? recipient of the service ஓட லொக்கேஷன்ஸ். நாட் அவைபிள்னா லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீஸ்.
அதுக்கப்புறம் ப்ரீபெய்டு கனெக்ஷன்ஸ், இன்டர்நெட் சர்வீசஸ் அண்ட் டிடிஹெச் சர்வீசஸ், ரீசார்ஜ் அப்பான் வவுச்சர், நெட் பேக்கெட் எக்ஸெட்ரா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எது மூலிமா ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ப்ரொவைடட் த்ரோ செல்லிங் ஏஜென்ட், அதுக்கப்புறம் ரீசெல்லர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் கார்டு ஆர் ரீசார்ஜ் வவுச்சர். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு கார்டு ஒன்று வாங்குவோம். அதில் வந்து வருஷம்னா வர மாதிரி இருக்கும், பிளாக் கலரில் மேலே இருக்கும். அது வருஷம் ஒரு கார்டு ஆட் இருக்கும். அந்த கோடு போட்டோம்னா ரீசார்ஜ் ஆகிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எது பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்குன்னா அட்ரஸ் ஆஃப் த செல்லிங் ஏஜென்ட், ரீசெல்லர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் அட் த டைம் ஆஃப் த சப்ளை. இப்போ வந்து இது ஏர்டெல் கம்பெனின்னு வச்சுக்கலாம். நம்மளே வரைவோம். சரி, ஓகே, இதுதான் ஏர்டெல் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார். ஓகே, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து வேறு யாராவது ரீசார்ஜ் பண்ணுறாங்க, அந்த கார்டு யாராவது வாங்கிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. இது வந்து நார்மலாக ஒரு கஸ்டமர் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு வருதுல்ல, இதில் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இந்த ஏஜென்ட் யார் அவர். இது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை எதுனா இங்கே இருக்கிறது அட்ரஸ் ஆஃப் த செல்லிங் ஆஃப் த ஏஜென்ட், ரீசெல்லர் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த டைம் ஆஃப் த சப்ளை அது வந்து வரும். அதுக்கப்புறம் இது 2க்கு இருக்குல்ல, சர்வீசஸ் ப்ரொவைட் பை எனி பர்சன்ஸ் டு த ஃபைனல் சப்ஸ்கிரைபர்ஸ். இங்கே என்னென்னா அந்த ப்ரீ பேமெண்ட். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒரு கடையில் போய் அதை வாங்கிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. லொக்கேஷன்ஸ் வேர் சச் பேமெண்ட் இஸ் ரிசீவ்டு ஆர் சச் வவுச்சர் வாஸ் சோல்டு. அந்த வவுச்சர் சோல்டு பண்ணதோ இல்லைனா அவர்கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்குறீங்களா, ப்ரீ பேமெண்ட் இஸ் ரிசீவ்டு, அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. புரிஞ்சிச்சுல? ஏர்டெல் இருக்குது, அதில் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இது வந்து ஒரு கடை வச்சுருக்காரு, ஷாப் வச்சுருக்காரு. அவர்கிட்டருந்து ரெசிபியண்ட், அதாவது பீப்புள்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு நடக்கிறது எதுவாக இருக்கும், இந்த சப்ளையர் இருக்கார்ல, ஏர்டெல் வந்து சப்ளையராக இருப்பார். இங்கே வந்து ரெசிபியண்ட் வந்து ஷாப் அல்லது டீலராக இருப்பார், டிஸ்ட்ரிபியூஷன் ஏதோ ஒரு சம்திங். அவருக்கு இது 2க்கும் இருக்கிற பிளேஸ் ஆஃப் சப்ளை எதுனா அட்ரஸ் ஆஃப் த செல்லிங் ஏஜென்ட். இவரோட அட்ரஸ் ஆஃப் த செல்லிங் ஏஜென்ட்னா இது வந்து இந்த கடையாக இருக்கும். இந்த கடைக்கும் நம்மளுக்கும் இருக்குதுன்னா பை எனி பர்சன்ஸ் டு ஃபைனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பண்ணாங்கன்னா இங்கே எது பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்குன்னா இவர் எங்கே பேமெண்ட் வாங்குகிறாங்களோ இது, இல்லைன்னா வவுச்சர் எங்கே சோல்டு பண்ணியிருக்காங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கும். ப்ரீபெய்டு சர்வீசஸ் த பேமெண்ட் ஃபார் விச் இஸ் மேடு த்ரூ இன்டர்நெட் பேங்கிங் அதர் எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் த பேமெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் இந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீஸ். ஏன்னா பேங்க் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரானிக் மோட்னா அதனுடைய தெரிஞ்சிடும். அதர் கேசஸ் அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன்ட் உங்களுக்கு புக்ஸில் இருந்துச்சுன்னா, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சப்ளையரில் இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ் வரும், ரெசிபியண்ட்டோட அட்ரஸ் வரும், லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியண்ட். அப்படி இல்லைன்னா லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீசஸ், அதைத்தான் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்குவோம். எப்போனா இஃப் அட்ரஸ் ஆஃப் இஸ் நாட் அவைலபிள். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரி, ஓகே, இது ஒருக்கா சம்மரைஸ் பண்ணிடலாம், பெருசாக இருக்கலாம், அதனால் இது ஒருக்கா சம்மரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ வந்து ரொம்ப டீட்டெயிலெல்லாம் இப்போ வந்து ஃபிக்ஸ்டு என்னது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ். அது வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அந்த லொக்கேஷன் எதுவோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ வந்து போஸ்ட் பெய்டுனா வச்சுக்கோங்களேன், உங்களோட அட்ரஸ் அவங்க கிட்ட இருக்கும். உங்களோட அட்ரஸ் இருந்துச்சுன்னா அந்த பில்லிங் அட்ரஸ் இருக்குல்ல, அதுதான் லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் த சர்வீஸ், அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்போ வந்து அந்த மாதிரி அட்ரஸ் இல்லைன்னா சப்ளையரோட அட்ரஸ் இருக்குல்ல, அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ வந்து ப்ரீபெய்டு மூலிமா டிடிஹெச் சர்வீஸ், அதுக்கப்புறம் ரீசார்ஜ் கூப்பன் அந்த மாதிரி இருக்குன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் டீலர் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் சச் செல்லிங் ஏஜென்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர், ரீசெல்லர் அவங்களோட அட்ரஸ் அந்த டைம் ஆஃப் சப்ளை என்ன இருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ வந்து எனி பர்சன்ஸ் டு ஃபைனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த வவுச்சரோ இல்லைன்னா அந்த ப்ரீ பேமெண்ட் எப்போ வாங்குறீங்களோ அது எங்கே வாங்குறீங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் சர்வீஸ் வந்து இப்போ வந்து பேங்கிங் அதர் எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் பேமெண்ட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் த சர்வீஸ் இப்போ வந்து இது கன்ஃபார்ம் ரெக்கார்டில் இருக்கும். ஸோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை, லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் த சர்வீஸ். அதுக்கப்புறம் அதர் கேசஸில் அட்ரஸ் வந்து இருந்தாலும் தான் இருக்கும், இல்லைனாலும் இருக்காது. ஸோ அட்ரஸ் இருந்துச்சுன்னா லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட்
as per the records. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. சரி, எக்ஸாம்பிள் 36 பார்க்கலாம். மிஸ்டர் சமுத்ரகுப்தா கொல்கத்தா கெட்ஸ் என் லேண்ட்லைன் ஃபோன் இன்ஸ்டால்ட் இன் ஹிஸ் ஹோம் இன் கொல்கத்தா ஃப்ரம் ஸ்கைபெல் லிமிடெட். அப்போ வந்து அங்கே எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஃபிக்ஸ்டு டெலிகம்யூனிகேஷனாக எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ஹோம் இன் கொல்கத்தா. அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கொல்கத்தா, எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அதுதான். த பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன்ஸ் வேர் த டெலிகம்யூனிகேஷன் லைன் இஸ் இன்ஸ்டால்டு. இந்த மாதிரி கரெக்டாக எழுத தெரிஞ்சிருக்கணும். லொக்கேஷன் எதுனா வேர் த டெலிகம்யூனிகேஷன் லைன் இஸ் இன்ஸ்டால்டு, தட் இஸ் கொல்கத்தா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 37. மிஸ்டர் ராஜ்குமார் மும்பை கெட்ஸ் எ DTH installed at his home in his village in Uttar Pradesh from RT Limited. The place of supply is the locations where the DTH is installed, that is உத்தர் பிரதேஷ். இப்போ வந்து எங்கே டிடிஹெச் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, உத்தரப்பிரதேஷில். ஸோ தட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதுக்கப்புறம் மிஸ்டர் சாஸ்திரி மும்பை டேக்ஸ் எ போஸ்ட் பெய்டு மொபைல் கனெக்ஷன்ஸ் இன் மும்பை ஃப்ரம் குளோபல் லிமிடெட். இது வந்து போஸ்ட் பெய்டா. ஸோ பில்லிங் அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன்ட், இங்கே வந்து பில்லிங் அட்ரஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அண்ட் கிவ்ஸ் இஸ் ரெசிடென்ட் அட்ரஸ் அட் மும்பை எஸ் த அட்ரஸ் ஆஃப் த பில்லிங் வித் சப்ளையர். இப்போ வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா ரெசிடென்ட் அட்ரஸ் அட் மும்பை. அப்போ வந்து மும்பை இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளை லொக்கேஷன் ஆஃப் த பில்லிங் அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன்ட், தட் இஸ் மும்பை. அதுக்கப்புறம் மிஸ்டர் சர்ச் நியூ டெல்லி கெட்ஸ் கிஸ் போஸ்ட் பெய்டு மொபைல் பில்லிங் அட்ரஸ் நியூ டெல்லி. இங்கே வந்து பில்லிங் அட்ரஸ் இது, இங்கே வந்து போஸ்ட் பெய்டா. ஸோ பில்லிங் அட்ரஸ் தான் பார்க்கணும். பில்லிங் அட்ரஸ் வந்து நியூ டெல்லின்னு இருக்குது. பெய்டு ஆன்லைன் ஃப்ரம் கோவா, ஆன்லைனில் பே பண்ணியிருந்தாலும் இதுதான் பார்ப்போம். ரெசிபியன்ட்டோட அட்ரஸ் வந்து இவங்க கிட்டிருக்காங்க. அப்போ வந்து பில்லிங் அட்ரஸ் இருக்குது. ஸோ அது நியூ டெல்லின்னு இருக்குது. த சப்ளை ஆஃப் த த பிளேஸ் ஆஃப் த சப்ளை இஸ் த லொக்கேஷன்ஸ் ஆஃப் த பில்லிங் அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன்ட், தட் இஸ் த நியூ டெல்லி. மிஸ்டர் ஜும்ரோ பூனே பர்ச்சேசஸ் எ ப்ரீபெய்டு கார்டு ஃப்ரம் எ செல்லிங் ஏஜென்ட் இன் மும்பை. ப்ரீபெய்டு கார்டு வாங்குறாரு, முன்னாடியே பே பண்ணுறதுனால. யார்கிட்டேருந்து வாங்குறாரு, செல்லிங் ஏஜென்ட் கிட்டேருந்து வாங்குறாரு. அது மும்பை. எங்கே வாங்குறாரோ அதுதானே இருக்கும். த பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த அட்ரஸ் ஆஃப் த செல்லிங் ஏஜென்ட் ஆர் த ரீசெல்லர். ஸோ தட் இஸ் த மும்பை. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஃப்ரெடி புதுச்சேரி கெட்ஸ் எ ப்ரீபெய்டு மொபைல் ரீசார்ஜ்டு ஃப்ரம் எ க்ரோசரி ஷாப் இன் சென்னை. அதுக்கப்புறம் இங்கே எங்கே வாங்குறாரு, ப்ரீபேமெண்ட் இருக்கா. ஸோ அங்கே ப்ரீபேமெண்ட் எங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அதுதான். அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன்ஸ் வேர் சச் ப்ரீபேமெண்ட் இஸ் ரிசீவ்டு, தட் இஸ் சென்னை. இது வந்து லீஸ்டு சர்க்யூட் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்க்கணும். இதுக்கப்புறம் லீஸ்டு சர்க்யூட் இஸ் இன்ஸ்டால்டு இன் மோர் தேன் ஒன் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. லீஸ்டு சர்க்யூட் எதுக்குன்னா இன்டர்நெட் ஸ்பீட் அதெல்லாம் ஸ்பீடாக இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு சர்க்யூட்டாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, நிறைய ஸ்டேட் இருக்குது, 1 or 2 ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை டிட்டர்மைன் பண்ணுவாங்க, வேல்யூ ஆஃப் த சப்ளை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, proportions to the value for services determined in terms of the contract or agreement entered into this regard. இது ரிலேட்டடான அக்ரிமெண்ட்டோ அல்லது கான்ட்ராக்டாக இருந்துச்சுன்னா அது. அப்படி எதுவும் இல்லைன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் த அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் இந்த ரூல் 6 என்ன சொல்லுதுன்னா, அது வந்து ப்ரெஸ்கிரைப்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த ரூல் 6 என்ன சொல்லுதுன்னா, இது ரிலேட்டடாக IGST ரூல்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் டு த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் லையிங் இன் ஈச் சச் ஸ்டேட்ஸ் அல்லது யூனியன் டெரிட்டரி. இப்போ வந்து 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் என் பாயிண்ட் இருக்குது. அப்போ வந்து வில் கன்ஸ்டிடியூட் 2 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனி இன்டர்மீடியட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆர் பிளேஸ் ஆஃப் த சர்க்யூட் வில் கன்ஸ்டிடியூட் எ பாயிண்ட் ப்ரொவைடட் தட் த பெனிஃபிட் ஆஃப் த லீஸ்ட் சர்க்யூட் இஸ் ஆல்சோ அவைலபிள் அட் தட் இன்டர்மீடியட் பாயிண்ட். ஓகே, இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். ஃபஸ்ட் வந்து ட்ரினிட்டி லிமிடெட் இன்ஸ்டால்ஸ் எ லீஸ்டு சர்க்யூட் பிட்வீன் த டெல்லி அண்ட் மும்பை ஆஃபீஸ் ஆஃப் இனர்ஷியா Private Limited. The starting point of the circuit is in Delhi and the end point of the circuit is in Mumbai. Starting point எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. end point வந்து மும்பையில் இருக்குது. Hence one of the point of which circuit is in Delhi and the another in Mumbai. The place of the supply of the services is in the union territory of Delhi and the state of Maharashtra. The services shall be deemed to have
been provided in the ratio of 1:1 in the Union Territory of the Delhi and the State of Maharashtra respectively. ஓகே, இங்கே வந்து டெல்லிங்கிறத யூனியன் டெரிட்டரி தெரியுங்களா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, அங்கே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு என் சர்க்கியூட் பாயிண்ட் இங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, இது ரெண்டுலேயும் தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் தான் நம்ம எடுத்துக்குவோம். 1:1 ரேஷியோவில் வந்து எடுத்துக்குவோம். ஏன்னா இங்கே ஒரு சர்க்கியூட், அங்கே ஒரு சர்க்கியூட் இருக்குது. எக்ஸாம்பிள் 43 இன்டர்மீடியட் பாயிண்ட் இருக்குது, ஆர் பிளேஸ் இந்த சர்க்கியூட். Turbo Limited installs a leased circuit between the Chennai, Bangalore and Mysore office of Rio Limited. Turbo Limited வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. லீஸ்டு பெங்களூர், மைசூர் ஆஃபீஸ் ஆஃப் ரியோ லிமிட்டடோட 3 பக்கம் இருக்குது. எங்கன்னா சென்னை, பெங்களூர், அதுக்கப்புறம் மைசூர் ஆஃபீஸில் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கியூட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்னை, அதுக்கப்புறம் என் பாயிண்ட் வந்து மைசூர். இந்த சர்க்கியூட் ஆல்சோ கனெக்ட்ஸ் பெங்களூர். இப்போ 3 இருக்கா, அப்போ 3க்கு பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹென்ஸ் 1 பாயிண்ட் ஆஃப் இட் சர்க்கியூட் இஸ் இன் தமிழ்நாடு அண்ட் 2 பாயிண்ட்ஸ் இன் கர்நாடகா. மைசூரும் பெங்களூர் ரெண்டுமே கர்நாடகாவில் இருக்கிறனால 2 பாயிண்ட்ஸ் வந்து கர்நாடகாவில் இருக்குது. அதுக்கப்புறம் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை ஆஃப் தி சர்வீசஸ் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. அதுக்கப்புறம் எவ்வளோ த சர்வீசஸ் ஹேல் டு பி டீம்டு டு ஹேவ் பீன் ப்ரொவைட் இன் த ரேஷியோ ஆஃப் 1:2. ஏன்னா 2 சர்க்கியூட் பாயிண்ட் வந்து கர்நாடகாவில் இருக்குது. அதனால் 1:2 வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண தான் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் பாயிண்ட் ஆர் த பிளேஸ் ஆஃப் த சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் ஸ்ரீராம் லிமிடெட் இன்ஸ்டால்ஸ் ஏ leased circuit between the Kolkata, Patna and Guwahati office of Sri Shyam Limited. There are the 3 points in the circuit in the Kolkata, Patna and Guwahati. அதுக்கப்புறம் 1 place each of the circuit is therefore in West Bengal, Bihar and Assam. The place of supply of the service இது வந்து 3 ஸ்டேட்டில் இருக்குது. எதுனா வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் அசாமில் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்குது. இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் த சர்வீசஸ் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் அசாம். அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இந்த 3 ஸ்டேட்டுமே எது வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் அசாம். அப்போ வந்து இந்த சர்வீஸ் எங்கெங்கே ப்ரொவைட் பண்ணாத எடுத்துக்குவாங்க, 3 ஸ்டேட்லேயுமே வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் அசாம். எந்த ரேஷியோலைனா 3 சர்க்கியூட்லேயும் 3 ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சர்க்கியூட் தானே இருக்குது, 1:1. இப்போ வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னா, ஃபைனல் அண்டு ஸ்டாக் ப்ரோக்கிங் சர்வீசஸ். ஃபைனல்லாம் ஃபினான்சியல் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கிங் சர்வீசஸ். இது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, அதுக்கு ஒரு ஸ்டாக் ரிலேட்டட் including stock broking services to any persons. இப்போ வந்து லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் த சர்வீஸ் இந்த ரெக்கார்ட் ஆஃப் த சப்ளையர் இருந்துச்சுன்னா அதுதான் இங்கே வந்து கம்பல்சரியாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் த சர்வீஸ் இன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை. த பிளேஸ் ஆஃப் த சப்ளை இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீஸ். அப்படி இல்லைன்னா, நாட் அவைலபிளாக இல்லைன்னா லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீஸ். ஓகேவா, எதுவும் சிம்பிளாக பார்த்தா போதும். இப்போ வந்து ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கிங் சர்வீஸ் இருக்கா, அதை சொல்கிறது வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 12. இது வந்து ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கிங் ரிலேட்டடாக. இது வந்து லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் வந்து சப்ளையரோட ரெக்கார்ட்ஸில் இருந்துச்சுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். அப்படி எதுவும் இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் த சப்ளை ஈக்குவல் டு லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர். எக்ஸாம்பிள் 45 மிஸ்டர் Dead Chennai buys shares from a broker in BSE Mumbai. ஓகே, புரோக்கர் கிட்டேருந்து வாங்குறாங்க. பிஎஸ்சி, இவர் வந்து புரோக்கர், இவர் வந்து சப்ளையர். அப்போ இவர் வந்து சர்வீஸ் அவைல் பண்ணியிருக்காரா, இவர் வந்து ரெசிபியன்ட். அதுக்கப்புறம் த பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்த லொக்கேஷன்ஸ் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் த சர்வீஸ் இன் இட்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் த சப்ளையர், தட் இஸ் த சென்னை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். அதுக்கப்புறம் மிஸ்டர் அரிஹண்ட் நியூ டெல்லி வித்ட்ராஸ் மணி ஃப்ரம் த பெஸ்ட் பேங்க்ஸ் ஏடிஎம் இன் அம்ரிஸ்டர். அப்போ வந்து இவர் வந்து சர்வீஸ் அவைல் பண்ணுறதா வித்ட்ராஸ். அதுக்கப்புறம் மிஸ்டர் அரிஹண்ட் நியூ டெல்லியிலேருந்து வித்ட்ரா பண்ணுறாரு எங்கேனா பெஸ்ட் பேங்க்ஸ் ஏடிஎம் இன் அம்ரிஸ்டர். அதுக்கப்புறம் மிஸ்டர் அரிஹண்ட் ஹேஸ் கிராஸ்டு ஹிஸ் லிமிட் ஆஃப் free ATM withdrawals. The place of supply is the location of the recipient of the service in the records of the supplier, that is the New Delhi.
இங்கே வந்து இவர் இங்கே அவைல் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ரெசிபியன்ட் இவர் தானே. பேங்க் வந்து சப்ளையராக இருப்பாங்க, இவர் வந்து ரெசிபியன்ட் மிஸ்டர். இவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நியூ டெல்லி. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை ஈக்குவல் டு நியூ டெல்லி. Supply is the location of the recipient of service in the records of the supplier, that is the New Delhi. Mr. Rishabh from Varanasi, Uttar Pradesh visits a bank registered in the New Delhi. Recipient ஓட place இது வாரணாசி உத்தர பிரதேஷ். அதுக்கப்புறம் எங்கே வர்றாரு, விசிட்ஸ் ஏ பேங்க் ரிஜிஸ்டர்ட் இன் நியூ டெல்லி டு கெட் ஏ டிமாண்ட் டிராஃப்ட் மேட். ஓகே. மிஸ்டர் ரிசப்ஸ் டஸ் நாட் ஹேவ் எனி அக்கௌண்ட் வித் தி செட் பேங்க். அதில் வந்து எந்த அக்கௌண்ட் இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த ரெக்கார்ட்ஸும் இருக்காது. தேர்ஃபோர் சின்ஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் இஸ் நாட் அவைலபிள், அதனால் லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் வந்து அவைலபிளாக இருக்காது. அதனால் இங்கே வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன இருக்கும், சப்ளையரோட தான் லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கும். இங்கே வந்து சப்ளையராரு ஒரு பேங்க் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லி, நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய பேங்க். அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து சப்ளை ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர், தட் இஸ் த நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் சர்வீசஸ், அதை சொல்கிறது வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 13. இப்போ வந்து இன்சூரன்ஸ் சர்வீஸ்னால் லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் when provided to the registered persons ப்ரொவைட் பண்ணினா லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். இப்போ வந்து அதர் தேன் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ், அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸுக்கு பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீசஸ் இன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீசஸ். இங்கே வந்து அப்படி அவைலபிளாக இல்லைன்னா லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு கொடுக்கல. ஏன்னா இது இன்சூரன்ஸ் இருக்கும் போதே அவங்களோட அட்ரஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸாக இருந்தால் லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட், அன்ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் if the location of the recipient of the service in the books of the supplier of service is available. சரி, ஓகே. எக்ஸாம்பிள் 48 பார்க்கலாம். மிஸ்டர் சந்தாராம், CEO of Shaurya Limited, Mumbai, a company registered in Maharashtra, buys insurance covers. அப்போ வந்து இவங்க தான் ரெசிபியண்ட்டாக registered in Maharashtra, covers for the inventory stored in the company's factory located at the Mumbai. ஓகே. ஃப்ரம் எக்ஸலண்ட் இன்சூரன்ஸ் சென்னை, இவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. த பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ரிஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட். இங்கே வந்து ரிஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட் யார், மிஸ்டர் சாந்தாராம். அதுக்கப்புறம் சௌரியா லிமிட்டடோட கம்பெனி, அந்த கம்பெனி தான் ரிஜிஸ்டர்ட் மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்போ அந்த கம்பெனி தான் ரிஜிஸ்டர்டு ரெசிபியன்ட். அவரோட லொக்கேஷன்ஸ் என்னென்னு பார்த்தா நியூ டெல்லி, தட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. மிஸ்டர் பார்பி அன்ரிஜிஸ்டர்ட் ரெசிடெண்ட்டாக, அன்ரிஜிஸ்டர்னால் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்கும், சப்ளையரோட புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்கும், தட் இஸ் அதில் என்ன இருக்கோ அதுதான் லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட், அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. மிஸ்டர் பார்பி அன்ரிஜிஸ்டர்ட் ரெசிடெண்ட் ஆஃப் த கொல்கத்தா goes to her native place Patna, Bihar and buys a medical. நேட்டிவ் பிளேஸ் எங்கே போகிறாருன்னா பாட்னா, அது எங்கே இருக்குன்னா பீகாரில். அங்கே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுக்கிறாரு ஃபார் ஹர் பேரண்ட்ஸ் தர் ஃப்ரம் சேஃப் இன்சூரர்ஸ் பாட்னா ரிஜிஸ்டர்ட் இன் பீகார். அது பீகாரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் த பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் அன்ரிஜிஸ்டர்டு பர்சனாக. அப்போ வந்து அவங்க இதில் வந்து எந்த லொக்கேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த லொக்கேஷன்ஸில் என்ன இருக்குது, பீகார்னு தான் இருக்கும், பீகாரில் பாட்னான்னு இருக்கும். இவர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் கொல்கத்தா. ஆனால் எங்கே போய் எடுக்கிறாருன்னா அவர் பேரண்ட்ஸுக்கு தானே எடுக்கிறாரு. அவன் த பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீசஸ். அப்போ வந்து லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் த சர்வீசஸ் யார், அவங்களோட பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, பீகாரில் இருக்காங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சப்ளையரில் வந்து பாட்னா பீகாருக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 14 லாஸ்ட் செக்ஷன். இது வந்து என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடானது. அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ் டு த கவர்மெண்ட். இப்போ வந்து அட்வர்டைஸ் சர்வீசஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டாட்யூட்டரி பாடி, லோக்கல் அத்தாரிட்டி, மீன்ட் ஃபார் த ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி ஐடென்டிஃபைட் இன் ஏ கான்ட்ராக்டர் அக்ரிமெண்ட். கான்ட்ராக்டர் அக்ரிமெண்ட்லேயே என்னென்ன ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஈச் ஆஃப் சச் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் வேர் த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ப்ராட்காஸ்டட், ரன், பிளேட் ஆர் டிசமினேட்டட்.
அந்த கான்ட்ராக்ட்லேயே இருந்துச்சுன்னா அல்லது அக்ரிமெண்ட்லேயோ இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்டுக்கு இதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு இத்தனை ருபீஸ்ப்பா, இந்த ஸ்டேட்டுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு இத்தனை ருபீஸ்ப்பா, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து வேல்யூ ஆஃப் சப்ளை இருக்கும். பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து எல்லாமே இருக்கும். இங்கே வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க, the value of the such supply specified to each state அல்லது யூனியன் டெரிட்டரி is in the proportion of the amount attributable to the service provided by way of the disseminations in the respect of states, union territories determined in terms of the contract or the agreement entered into in this regard on the contract. Manner of determining proportionate value of the service in the absence of contract of an agreement. இப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து இல்லைன்னு வச்சுங்களேன், ஆப்சன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்டர் அக்ரிமெண்ட், அதை வந்து நீங்கள் எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எது சொல்லுதுன்னா ரூல் 3 ஆஃப் த ஐஜிஎஸ்டி ஆக்ட். இது என்ன சொல்லுதுன்னா ஒரு 11 டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இன் பேப்பர் அண்ட் இன் பப்ளிகேஷன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் இன் நியூஸ் பேப்பர் அண்டு பப்ளிகேஷன்ஸ், அதை வந்து எப்படி பிரித்து கொடுக்கணும்னா அமௌண்ட் பேயபிள் for publishing an advertisement in all the editions of a newspaper or publications which are published in each state or union territory. இப்போ வந்து அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அந்த ரேஷியோவில் வந்து பிரித்து கொடுக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடுக்கு வந்து இதுக்கு வந்து 2 crore கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா இருக்குது, இதுக்கு வந்து 1 crore கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுப்போம்னா 2:1 தான். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ த பிரிண்டட் மெட்டீரியல் லைக் பேம்பட், லீஃப்லெட்ஸ், டைரிஸ், காலண்டர்ஸ், டிஷர்ட்ஸ் எக்ஸெட்ரா. அப்படின்னா அமௌண்ட் எப்படி பிரித்து கொடுப்போம்னா அமௌண்ட் பேயபிள் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் சச் மெட்டீரியல் இன் ஈச் ஸ்டேட் அண்ட் த யூனியன் டெரிட்டரி. ஓகே, இதுக்கு வந்து இவ்வளோ மெட்டீரியல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே பார்த்த மாதிரி 2 crores ஃபார் தமிழ்நாடு, 1 crores ஃபார் கர்நாடகா அப்படின்னா 2:1 தான் வச்சுப்போம். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன் ஹார்டிங்ஸ், அமௌண்ட் பேயபிள் ஃபார் த ஹார்டிங்ஸ் லொக்கேட்டட் இன் ஈச் ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரிஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அந்த ஹார்டிங்ஸ்க்கு, அதை பொறுத்து பிரித்து கொடுப்போம். அந்த ரேஷியோவில் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா டோட்டலாக அந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். அந்த டோட்டல் அமௌண்ட்டில் வந்து அந்த ரேஷியோவில் பிரித்து கொடுப்போம். எக்ஸாம்பிள் வந்து மேலே 10 மாதிரியே இப்போ வந்து தமிழ்நாடுக்கு வந்து 2 crore கொடுக்குறாங்க, கர்நாடகாவுக்கு வந்து 1 crore கொடுக்குறாங்கன்னா 2:1 ரேஷியோவில். அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ட்ரெயின்ஸ், ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ட்ரெயின்ஸ்க்கு வந்து அமௌண்ட் எடுத்துக்க மாட்டோம். இங்கே வந்து என்ன எடுத்துக்கோன்னா ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த ரயில்வேஸ் ட்ராக், இது எடுத்துக்குவோம். ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த ரயில்வே ட்ராக்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் த பேக் ஆஃப் த யூட்டிலிட்டி பில்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ். இது வந்து அமௌண்ட் பேயபிள் டு ஈச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஃபார் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் த பில்ஸ் பர்டெய்னிங் டு த கஸ்டமர்ஸ் ஹேவிங் த பில்ஸ் அட்ரஸ் இன் ஈச் ஆஃப் த சச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. இதுவும் அமௌண்ட் பேயபிளை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு வந்து 2 crore, கர்நாடகாவுக்கு வந்து 1 crore, அதுக்கு வந்து 2:1. அதே ரயில்வேஸ்னு வந்து அந்த ரயில்வே லென்த்தை பொறுத்து, டிஸ்டன்ஸை பொறுத்து. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ரயில்வே டிக்கெட்ஸ் இதை பொறுத்து இருக்குன்னா எவ்வளோ ரயில்வே டிக்கெட்ஸில் வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க, அப்போ வந்து எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் இருக்குதுங்கிறத பொறுத்து அந்த ரேஷியோஸ் இந்த நம்பர் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இன் ஈச் ஆஃப் த சச் ஸ்டேட்ஸ் ஆர் த யூனியன் டெரிட்டரி. எக்ஸாம்பிள் எனக்கு தெரில. இப்போ வந்து கேரளாவில் வந்து ஒரு 30, கேரளாவில் வந்து இப்போ ஒரு 30 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதே தமிழ்நாடுல வந்து ஒரு 40 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம எதில் ரேஷியோவில் பிரித்து கொடுப்போம்னா 3:4. 3 ஃபார் கேரளா, 4 ஃபார் கர்நாடகா, 4 ஃபார் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் ரேடியோ ஸ்டேஷன்ஸ், இது வந்து அமௌண்ட் பேயபிள், எவ்வளோ பே பண்ணுறாங்க, தமிழ்நாடுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க, கேரளாவுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க, அந்த மாதிரி 2 ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா 3 ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா 3 ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அந்த ரேஷியோவில் வந்து பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் த டெலிவிஷன் சேனல்ஸ்னால் என்ன பண்ணுவோன்னா சிம்பிளாக சொல்லணும்னா வியூவர்ஷிப்பை வச்சு பிரித்து கொடுப்பாங்க. அந்த வியூவர்ஷிப் ரேஷியோவில் அந்த வியூவர்ஷிப் ரேஷியோவை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, யார் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் குவார்ட்டர் இருக்குல்ல, கிவன் குவார்ட்டரோட லாஸ்ட் வீக் ஃபிகரை வச்சு அதுக்கப்புறம் சக்சரிங் குவார்ட்டரில் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவோம். அதே மோர் தென் 1 ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா
பாப்புலேஷன்ஸ் ரேஷியோவில் வந்து பண்ணிக்கிடுப்போம். கால்குலேட்டட் இந்த ரேஷியோ ஆஃப் த பாப்புலேஷன்ஸ். அந்த பாப்புலேஷன் என்னத்தை எடுத்துக்கோன்னா லாஸ்ட் சென்சஸில் இருக்குல்ல அந்த டேட்டாவை தான் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சினிமா ஹால்ஸ், இதுவும் அமௌண்ட் பேயபிளை பொறுத்து இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோ அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து இத்தனை சினிமா ஹால் இருக்கா அதை கால்குலேட் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் பேயபிள் டு ஈச் ஸ்டேட்னு கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து நம்ம வந்து அந்த ரேஷியோவில் பிரிச்சுக்குவோம். அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் இன்டர்நெட், இட் இஸ் டீம்டு தட் சச் சர்வீசஸ் இஸ் ப்ரொவைடட் ஆல் ஓவர் இந்தியா. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்நெட்டில் பண்ணுறாங்க. இது என்னென்ன எடுத்துக்கிறாங்கன்னா அசியூம் பண்ணிக்கிறாங்கன்னா இது வந்து ப்ரொவைடட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதை வச்சு எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுப்பாங்கன்னா இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்து, இன்டர்நெட் யூசர்ஸ் அல்லது இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்து. அந்த இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னா அந்த ஃபிகர்ஸ் யார் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ட்ராய்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ட்ராய் வந்து அந்த இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பப்ளிகேஷன்ஸ் ரேஷியோஸை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் இன்டர்நெட் வந்து எவ்வளோங்கிற ரேஷியோவில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மோர் தென் ஒன் ஸ்டேட்டாக இருந்தால் சொன்ன மாதிரி அந்த பாப்புலேஷன்ஸை வச்சு அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் சென்சஸ் பாப்புலேஷன்ஸ் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ எஸ்எம்எஸ்னால் டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சு இந்த டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் டெலிகம்யூனிகேஷன் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சு அந்த ரேஷியோவில் வந்து பண்ணுவோம். அந்த ஃபிகர்ஸ் யார் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா அதுவும் ட்ராய் தான். ட்ராய்க்கு என்ன மீனிங்? டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் ரிலேட் டு த கம்ப்ரைஸ் ஆஃப் மோர் தென் இந்த ரேஷியோ ஆஃப் இது வந்து மோர் தென் ஒன் ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி இருந்துச்சுன்னா அது இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுப்பாங்கன்னா பாப்புலேஷன்ஸ் ரேஷியோவில். அந்த பாப்புலேஷன்ஸ் வந்து லேட்டஸ்ட் சென்சஸ் மூலிமா. இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நோட்டு கிட்ட வச்சு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இது கொஞ்சம் பெரிய எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் வரும். அதனால் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த தியரிஸாக தான் இருக்கும். இந்த லாஜிக் மேலே சொன்னால அந்த ரேஷியோவில் தான் பிரிச்சுருப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இதில் இம்பார்ட்டண்ட் பார்க்க வேண்டியது என்னென்னா இன்டர் ஸ்டேட் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட்னா என்னென்னு தெரியும். இது வந்து இன்டர் ஸ்டேட் வந்து எது சொல்லுதுன்னா செக்ஷன் 7 சொல்லுது. அந்த செக்ஷன் 7 சப்செக்ஷன்ஸ் 1 என்ன சொல்லுதுன்னா provision of section 9 supply of goods where the location of the supplier and the place of the supply are in 2 different states. அதுக்கப்புறம் 2 different union territories or a state and a union territory. 1 or 2 different statesக்குள்ள ஒரு ஏன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் நடக்குது. சப்ளை ஆஃப் குட்ஸ்னால் லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ஒரு பக்கம், பிளேஸ் ஆஃப் சப்ளையர் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ வந்து அது வந்து இன்டர் ஸ்டேட். அதுக்கப்புறம் 2 டிஃப்ரெண்ட் யூனியன் டெரிட்டரினாலும் இன்டர் ஸ்டேட். அதுக்கப்புறம் 1 ஸ்டேட் 1 யூனியன் டெரிட்டரினாலும் இன்டர் ஸ்டேட். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சப்செக்ஷன் இது செக்ஷன்ஸ் 12 மேலே சொன்னது வந்து குட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 10 சப்ளை ஆஃப் குட்ஸ் அது வந்து இது லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் அண்ட் த ரெசிபியன்ட் இஸ் இன் இந்தியா. இங்கே வந்து செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னா பிளேஸ் ஆஃப் supply of services both recipient and the supplier is in India. அப்போ வந்து மேலே சொன்னது தான் 2 different states அல்லது 2 different union territories. அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இது எதுவுமே இல்லாத இது ரெண்டுலேயுமே கவர் ஆகாது இருக்குது. ஏன்னா சப்ளைஸ் அண்ட் சர்வீசஸ் இருந்துச்சுன்னா இந்த டேக்ஸபிள் டெரிட்டரி நாட் பீயிங் ஏன் இன்ட்ராஸ்டேட் சப்ளை இல்லை வேறு எங்கேயுமே நாட் கவர்ட் எல்ஸ்வேர் இந்த செக்ஷன்ஸ் எங்கேயுமே கவர் ஆகலைன்னா அது வந்து இன்டராஸ்டேட்டும் இல்லைன்னா அது வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை, அது வந்து டேக்ஸபிள் டெரிட்டரியில் இருக்கணும். சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் போத் இன் த கோர்ஸ் ஆஃப் த இன்டர்ஸ்டேட் ட்ரேட் ஆர் காமர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணுன்னா இது இப்போ வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு இருக்குல்ல, டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் ரிலேட்டடாக சொல்கிறது தான் செக்ஷன் 9 ஆஃப் த ஐஜிஎஸ்டி ஆக்ட். அது என்ன சொல்லுதுன்னா சப்ளைஸ் இன் த டெரிட்டரி வாட்டர்ஸ் நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெய்ன்ட் இன் திஸ் ஆக்ட். இது வந்து சிஏ இன்டர் லாவில் படிப்பீங்க. நாட் வித் ஸ்டாண்டிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் லாவில் அதர் கிளாஸில் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அதில் இருக்கும், ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வெதர் த லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் இஸ் இன் த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இந்த லொக்கேஷன் ஆஃப் சச் சப்ளையர் ஆர் வெதர் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை இந்த டெரிட்டோரியல் வாட்டர் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. நம்மளுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் வேணும்ல, இது
லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் அது வேணும், அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை இது ரெண்டும் வேணும். இந்த ரெண்டும் டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் இருந்தால் அதை வந்து நீங்கள் என்னவா எடுத்துக்குவீங்க அப்படின்னு இருக்குது. அதுக்கு தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஷால் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் be deemed to be the coastal state or the union territory where the nearest point of the appropriate baseline is located. இப்போ என்னென்னா இது கோஸ்டல் லைன் அது கிட்ட எது இருக்கோ அது இப்போ வந்து இந்தியாவுக்கு இப்படி எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் இது வந்து சவுத் இந்தியா கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது கோஸ்டல் லைன்ஸ் இருக்குது. இந்த கோஸ்டல் லைன்னா இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பிளேஸ் ஆஃப் சப்ளை அல்லது லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து இங்கே இருக்குது. இது கிட்ட எது இருக்கோ அந்த ஸ்டேட் தான் இதுக்கு வரும். அதுக்கப்புறம் கிட்ட ஏதோ ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ஏதோ ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சுன்னா அது கிட்ட தான் அது வரும். தட் இஸ் த பிளேஸ் ஆஃப் த சப்ளை அல்லது லொக்கேஷன் ஆஃப் த சப்ளை. அது கிட்ட இருக்கிற ஸ்டேட்டோ அல்லது யூனியன் டெரிட்டரியோ எது இருக்கோ அதுதான் எடுத்துப்போம். அவ்வளோதான் இதோட இந்த இது முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த டெரிட்டோரியல் வாட்டர் டெரிட்டரி சீசன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒரு படித்து பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டிங் ஆல்மோஸ்ட் 12 nautical miles. அதுக்கப்புறம் ரீகேப்லேஜ் மறுபடியும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்குறாங்களா இந்த சம் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.